ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் 4 2025 கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நிறையா இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நாமளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அனலைஸ் படி நம்ம கட் ஆஃப் மார்க் போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் ரிசல்ட் வந்தால் இப்போ டென்டேட்டிவ் படி சொல்லியிருக்கிறீங்களா, இப்போ ரிசல்ட் வந்தால் வந்து அதனுடைய கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாரோ ஒருத்தர் 2 பேர் சொல்லியிருக்கிறாங்களாம். இப்போ அதை நாங்கள் சொல்கிற கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 10 தான். இப்போ வந்து கிரேஸ் மார்க்லாம் வந்து ஆட் ஆகும்போது ஃபைனலில் ரிசல்ட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து மாறும். ஓகேங்களா? அதுலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கொஸ்டின் சேர்த்துற மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி யாராவது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நம்மகிட்ட கேட்டாங்க. ஓகேவா? என்ன சார் நீங்கள் சொன்னது வந்து டென்டேட்டிவ் எப்படி சொன்னீங்களா, இல்லை ஃபைனலுக்கு வரும்போது கட் ஆஃப் மாறுமா, உங்கள் கட் ஆஃப்லேருந்து மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அதாவது ரிசல்ட் வந்தவுடனே கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி வருமா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. ஓகேங்களா? அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாம் சொன்ன கட் ஆஃப் நம்ம போட்டிருந்தோம். ஓகேங்களா? குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம். ஓகேவா? குரூப் 4 2025. ஓகேங்களா? குரூப் 4 2025 நம்ம என்ன பண்ணிருந்தோம், கட் ஆஃப் நம்ம போட்டிருந்தோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ படி. ஓகேங்களா? ஃபைனல் கீ படி தான் நான் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆஃப் நான் சொன்னது. நான் போட்ட கட் ஆஃப் ஃபைனல் கீ படி தான், டென்டேட்டிவ் கீ படி கிடையாது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து மார்க் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 147 வருதுன்னு வச்சுக்கோங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 151. இதுதான் ஃபைனல் கீழே உங்களுடைய ஆன்சர். உங்களுடைய ரிசல்ட் வந்து இதுதான், இந்த மார்க் தான் வரும். 200க்கு இப்படி தான் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ டென்டேட்டிவ் பார்க்காதீங்க, ஃபைனல் ஆன்சருக்கு இப்படி தான் வரும். எல்லாருமே உங்கள் இதில் வந்து கண்டிப்பாக ஆவரேஜாக ஒரு 4 சேரும், நீங்கள் சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொன்னோம். ஸோ நாம் போட்ட கட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லினா ஃபைனல் கீ பேஸ் பண்ணி தான் நம்ம போட்டோம். ஓகேங்களா? இதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ வேறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதை எப்படி சொன்னாங்க, எது சொன்னாங்கலாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம அடுத்தவங்க இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஓகேவா? ஸோ நம்மளுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி அனலைஸ் இருக்குது. நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். நம்மளுக்குன்னு தனி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, வியூவர்ஸ் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நம்ம கருத்து கேட்டு அதன்படி தான் நம்ம சொல்கிறோம் முடிய, மற்றவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா அது நம்மளுக்கு தெரியாது. அதை நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைனல் ஆன்சர் கீ வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் போட்ட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கீ படிச்சு தான் நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து சொன்னேன். ஓகேங்களா? ஸோ அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஓசி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 157 அப்படிங்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ பிசி எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 மார்க் குறையும், 156 அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ விஏஓவுக்கு. ஓகேங்களா? ஜேஏ விஏஓவுக்கு இதான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ எஸ்சி அண்டு எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 152 சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் எஸ்சிஓவுக்கும் இதே தான். 1 மார்க் வேணும்னா டிஃபரெண்ட் ஆகலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 147 148 எஸ்டிக்கு பிசிஎம்க்குலாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான். ஓகேவா? இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மார்க்ஸ் மேலே, ஓகேவா, ஒரு 4 மார்க்ஸாவது வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மார்க்ஸ்னாவது ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டெனோக்கு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட் ஆஃப். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கீ படி. ஓகேங்களா? ஃபைனல் கீ படி. ஓகேவா? அதுதான் வந்து நான் இப்போ சொன்ன கட் ஆஃப். அதாவது ரிசல்ட் வரும்போது இந்த மார்க்ஸ் அட்லீஸ்ட் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ இதுதான். ஓகே, சரி, ரைட்டு. இப்போ வந்து வந்தவொடனே இன்க்ரீஸ் ஆகுமான்னு நீங்கள் கேட்குறீங்க. அதில் இன்னொரு காரணமும் இருக்குது. சார் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு +5 ஆட் ஆயிடுச்சுன்னா, ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 150 இருக்கிறவனுக்கு 155 போயிடும். இப்போ 155 இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து 160 போயிடுவான். எப்படி சார் அப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேட்குறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அதுக்கான பதில் என்னன்னா, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, டிஎன்பிசி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்விகள் ஆன்சர் தவறாக இருக்குது. இதுவரையிலும் அவங்க அந்த மாதிரி கொடுத்தது கிடையாது. இப்போ இந்த எக்ஸாமை பொறுத்தவரையிலும் தவறாகவே இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, தமிழில் வந்து அந்த இடவினாக்கள் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தப்பாகவே ஆன்சர் கீ கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதுக்கு வந்து கண்டிப்பாக மாறும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐஎன்சி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாகவே கீ கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். அதே மாதிரி அந்த டிபிஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் தப்பாகவே கொடுத்துருக்குறாங்க. அதுவும் வந்து இப்போ மாறும். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த நியூஸ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாகவே கீ கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஓகேங்களா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாறும். புரியுதுங்களா? இப்போ எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ச்சுகீஸ் மொழி இருக்குது பார்த்தீங்களா, போர்ச்சுகீஸ் மொழி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒரு 5 கொஸ்டினுக்கு கீயே மாறுற மாதிரி இருக்குது.
ஓகேங்களா, ஒரு கீயே வந்து பார்த்தீங்கன்னா மாறுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த கீயே வந்து இப்போ மாறும்போது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இப்போ ஒரு 150 ப்ளஸ் வந்து இப்போ வந்து ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 150 அண்ட் எபோ. ஓகேங்களா, 150 அண்ட் எபோ இருக்கிறவங்க ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ இதுல என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ டிஎன்பிசி இந்த ராங் ஆன்சர்ல வந்து ரைட் ஆகி 150 மேல எடுத்தவங்க கண்டிப்பா பாதிக்கு பாதி இருப்பாங்க. ஓகேங்களா, ஐஎன்சிக்கு வந்து டிஎன்பிசிக்கு டென்டேட்டிவ்ல கொடுத்த ஆன்சரை ரைட் வாங்கி அது தப்பு, அதை ரைட் வாங்கி 150 கடந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1000 பேர்ல 500 பேராவது இருப்பாங்க. புரியுதுங்களா, இப்போ அந்த 1000 இப்போ ஃபைனல் கீழே ஆன்சர் மாற்றும் போது இந்த 1000 என்னவா மாறிடும்னா 500 மாறிடும். ஓகேங்களா, 150 பிளஸ் 500 மாறிடும். இப்போ இந்த 145 இப்போ இருக்கிறான் பார்த்தீங்களா டென்டேட்டிவ் படி, இப்போ அவனுக்கு வந்து இப்போ மாற்றும் போது அவனுக்கு என்ன ஆகுது, அந்த ப்ளஸ் 5 ஆகி அவன் ஒரு 500 பேர் இங்கே வந்து சேருவான். அப்போ டோட்டலி என்ன ஆயிரும்னா 1000. ஸோ 1000 அப்படிங்கிற நம்பர் ஆல்மோஸ்ட் வந்துடும். பட்டு இப்போ 145 இருக்கிறோம், அப்போ வந்து 150 மாறலாம். அப்போ 150 இருக்கிறோம், இப்போ வந்து 145 குறையலாம். புரியுதுங்களா, இப்படி வந்து இது இப்போ வந்து இதுவரையிலும் வந்து அவங்க ஆன்சருக்கு மாற்றலாங்கிறது உண்மைதான். ஆனால் இந்த தடவை அந்த ஆன்சரு தப்பு இது. புரியுதுங்களா, அதனால மாற்றி தான் ஆகணும். ஓகேவா, ஸோ ஒரு 5 கொஸ்டின்ஸ் பக்கமாக ஆன்சரே மாறுற மாதிரி தான் இருக்குது. அப்படி மாற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலே இருக்கிறவங்க கீழே வருவான், கீழே இருக்கிறவங்க மேலே போவான். ஃபுல்லாகவே மேலே இருக்கிறவங்க கீழே வரலினாலும் பாதிக்கு பாதியாவது குறையும். ஓகேங்களா, ஏன்னா அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே தப்பு வந்ததுனால அவன் தப்பா எழுதணும்னு ரைட் வந்துருச்சு. புரியுதுங்களா, இப்போ வந்து கிளைம்ல வந்து ரைட்டா வர போறதுனால ரைட்டா எழுதணும் ரைட் வந்துடும். ஓகே, அதுதான். புரியுதுங்களா பண்ணான்ட்டு. அதனால அந்த எண்ணிக்கை வந்து மாற போறது கிடையாதுங்க. புரியுதுங்களா, எண்ணிக்கை வந்து என்னது மாற போறது கிடையாது. அதுல எந்த வித மாற்றமுமே கிடையாது. இப்போ நான் சொல்றேன் பாருங்க, இப்போ 150 பிளஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் 150 பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 2000 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை, கண்டிப்பா 2000 பிளஸ் வராங்க. ஓகேவா, போன தடவை இப்படி 170 பிளஸ் வந்து 2000 பேர் வந்தாங்களோ அதே மாதிரி இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா 150 பிளஸ் 2000 பேர் வராங்க. ரைட்டுங்களா, சரி ரைட். அந்த 2000 பேர்ல இப்போ 150 பிளஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவனுங்க எல்லாமே அவனுங்க எல்லாம் வந்துருவானுங்களான்னா கண்டிப்பா கிடையாது. இப்போ வந்து இருக்கிறவங்கள இந்த 2000 பேர் யார் தெரியுமா, இந்த 2000 பேர்ல இப்போ 150 பிளஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேர் தான் இருப்பான். ஓகேங்களா, ஓகே. இப்போ 150 பிளஸ்ல இருக்கிறவன் பின்னால போவான், நிறைய பேர் பாதிக்கு மேல பின்னால் போயிடுவான். இப்போ 145 பிளஸ்ல இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் உள்ளார வந்துருவான் 150 பிளஸ்க்கு. அப்போ ஒரு 2000 பேர். புரியுதுங்களா, இப்படிதான் இப்போ இருக்கிறவனே அப்படியே வந்துருவாங்கலாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா, பாதிக்கு பாதி கீழே போவானுங்க, பாதிக்கு பாதி கீழே இருந்து மேல வந்துருவாங்க. ஓகேங்களா, ஆனா 2000 கண்டிப்பா அந்த 2000 எந்த வித மாற்றமும் கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ டாப்பில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் குறைவாங்க, கீழே இருக்கிறவங்க பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த போய் ஃபில் பண்ணுவாங்க. புரியுதுங்களா, அப்படிங்கும்போது இப்போ மேலே இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ 150 இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் ஏறிச்சுன்னா அவன் 155 ஆகுவான். 155 இருக்கிறவனுக்கு 5 கொஸ்டின் இருந்துச்சுன்னா அவன் 160 ஆகுவான். ஸோ இந்த மாதிரி நடக்கிறது வந்து சாத்தியம் கம்மி தான். ஓகேங்களா, ஏன்னா கீழே இருக்கிறவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முழுசா வந்து மார்க் அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ மாறும்போது இப்போ அதிகமாகிறவங்களுக்கு அதிகமாகும், குறைஞ்சி வரவங்களுக்கு குறைஞ்சி வந்துடும். ஓகேங்களா, பாதிக்கு மேலே குறையதான் போகுது, இங்கே பாதிக்கு மேலே அதிகமாகி மேலே வர போகிறாங்க. புரியுதுங்களா, ஸோ டென்சிட்டி அப்படிங்கிறது ஒரே ரேஞ்சில் தான் வரப்போகுது. ஓகே, அதனால இப்போ மேலே இப்போ 155 இருக்கிறவனுக்கு அவனுக்கு 5 அனுச்சுன்னா அவன் தான் வந்து 160 ஆகுவான். இப்போ அவனுக்கு 5 குறைஞ்சிச்சு அப்படின்னா அவன் 150 ஆகுவாங்க. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு. ஸோ எல்லாருக்குமே அதிகமாக போகுது, எல்லாருக்குமே எல்லாம் குறைய போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. பாதி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும், பாதி பேருக்கு வந்து குறையும். இப்போ கீழே வந்து கம்மியாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு 5 மார்க் கம்மியாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் அதிகமாகும் போது அவன் இந்த காம்படிஷனுக்குள்ளே வந்துடுவான். இவங்க வந்து அந்த காம்படிஷன்லேருந்து கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி வரும். புரியுதுங்களா, வெளியிலனா போட்டிக்கு வரும், போட்டி அதிகமாகும். ஓகேவா, ஸோ அதை தான் சொல்கிறேன். அப்போ அந்த டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரேஞ்சில் தான் இருப்பாங்க. ஓகேவா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2000 பேர்னா அது வந்து ஒரே ரேஞ்சில் தான் இருக்கும். அதனால நம்ம போட்ட கட் ஆஃப்ல இருந்து எக்ஸ்ட்ராலாம் போகாது. நம்ம போட்ட கட் ஆஃப்ல இருந்து 1-2 குறைஞ்சி வேணா கூட வரலாமே ஒழிய நமக்கு அந்த அதை தாண்டிலாம் என்ன ஆகாது, போகாது. அதனால தான் நம்ம சொல்றது என்னன்னா டென்டேட்டிவ்க்கு இப்படி தான், சரி ஃபைனல் ஆன்சருக்கு இப்படி தான் நம்ம சொல்றோம். இதெல்லாம் பேஸ் பண்ணி இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம எப்பவுமே ஃபைனல் ஆன்சருக்கு இப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, வேக்கன்சி மட்டும் தான் இப்போ இருக்கிற 3935 சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம கட் ஆஃப்ல இருந்தே குறைஞ்சி வரும், நான் அப்போ போடுவோம் வீடியோ. ஓகேவா, ஸோ அதனால யாரும் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ 145 பிளஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக 150 பிளஸ் 152 153 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்துருவீங்க.
ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு 152 153 இருக்கிறவங்க அப்படியே நீங்கள் முழுசாகவும் மேலே போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. கீழே வராமல் இருக்க போக மாட்டோம்னு ஒரு உறுதியும் கிடையாது. புரியுதுங்களா. ஸோ எது வேணாலும் மாறலாம். உங்களுக்குலாம் ஒரு 5 கொஸ்டின் வேரியேஷன் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, 5-6 கொஸ்டின் வேரியேஷன் இருக்கிறவங்க உங்களுக்கு காம்படிஷன் தான் இப்போ அவங்க வருவாங்க மேலே. ஓகேவா. அதனால் அதை தான் சொல்கிறேன். ஆனால் இதில் வந்து கட் ஆஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம போட்ட கட் ஆஃப் தான் எல்லையே அதுதான். அதுக்கு மேலெலாம் போகவே போகாது. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மீண்டும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.